இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவுலையும் ஒரு 3 பதிவு என்னோடய தந்தையாருக்காக கொடுத்ததாக நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 பதிவு என் தந்தையாருடைய கருத்துக்களை, அவரை பற்றி சில வார்த்தைகளை சொன்னேன். இந்த பதிவுலையும் என்னுடைய தந்தையாருடைய சிந்தனைகள், அதை ஒரு நூலாக்கி இருக்கும், தந்தையாரின் சிந்தனைகள்னு. அவர் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு தோன்றிய கருத்துக்களை எழுதி வச்சார். அதில் கிடைச்சதை கொஞ்சம் தொகுத்து ஒரு நூலாக்கியிருக்கோம். அதில் ஒரு ஈகை குணத்தை பற்றி சொல்லி நிறைய தலைப்புகள் வேறு இருக்கும், நிறைய சொல்லியிருப்பார். அது புது மாதிரியான ஒரு சிந்தனையாக நமக்கு தோணும். இதுக்கு முன்னாடி நம்ம அது மாதிரி சிந்திச்சு இருக்க மாட்டோம். அது மாதிரி இருக்கும் அவருடைய சிந்தனை. இப்போ ஈகையின் இயல்பு அப்படின்ற தலைப்பில் கொஞ்சம் எழுதியிருக்கார். அதை படிக்கிறேன். இன்னொரு தலைப்பில் படிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய தந்தையாரை பற்றி நான் சொல்கிறது கொஞ்சம் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம், தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தனை புதுவிதமானது. அதாவது எனக்கு எங்கேருந்து அந்த சொல்லணுன்ற ஆசை வந்தது அப்படின்றதுக்காக என் தந்தையாரை பற்றி நான் சொன்னால் என்னோடய ஆசைக்கு காரணம் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன். ஈகையின் இயல்பு அவர் எழுதி வச்சதை அப்படியே நான் படிக்கிறேன். உள்ளதை தர தயாராக இருப்பதே ஈகையாகும். பாரி எதிரியே நம்மிடம் வந்துள்ளான் என்று தெரிந்தும் ஈந்தான். இறக்கும் தருவாயிலும் தன்னிடம் தருவதற்கு எதுவும் இல்லையே என வருந்திய கர்ணன் தானம் செய்வதால் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் புண்ணிய பலனை ஈந்தான். அதனால் அவர்களது ஈகை பண்பு சிரஞ்சீவியாக போற்றப்படுகிறது. ஆகவே நம்மிடம் எவரேனும் இறப்பர் என்றால் அவர் போலி என்று நம் அறிவுக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு மேலான மதிப்பை கொடுத்து அவர் உண்மையா பொய்யா என ஆராயாது ஈய வேண்டும். இது நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த குணம். சும்மா ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குடிக்கிறதுக்காக கேட்குறான் அப்படின்னு தப்பிச்சுக்குவாங்க. இவன் மிகப்பெரிய பணக்காரன், நம்ம முன்னாடி பிச்சைக்கார மாதிரி நடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஆராயாதீங்க அப்படின்னு சொல்கிறார் என்னோட தந்தையார். அவர் போலி என்று நம் அறிவுக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு மேலான மதிப்பை கொடுத்து, சும்மா இல்லை மதிப்பை கொடுத்து அவர் உண்மையா பொய்யா என ஆராயாது ஈய வேண்டும். அதுவே இறைவன் நம்மை சோதிக்க எண்ணி செய்யும் சோதனையாக கூட இருக்கலாம். அதனால்தான் நமக்கு பசித்த போதும் நம் கையில் உள்ளது சிறு கவளமாயினும் நாம் எப்போதும் ஈய தயாராக இருக்க வேண்டும். வந்து கேட்குறது கடவுளாகவே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்போ அவர் எந்த ரூபத்தில் எப்படி நம்மளை சோதனை பண்ணுவார்னு தெரியாது. அதனால் இப்போதும் ஒரு கவளம்தான் இருக்குது கையிலன்னா அந்த சமயத்தில் கூட அந்த கொடுக்கணுன்ற மனசு வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஆடை பற்றி எழுதுகிறார். ஆடு என்பது ஆதி மனிதர்கள் கூட்டு சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை தொடங்கிய காலம் தொட்டே அவர்கள் கண்டுபிடித்த முதல் செல்வமாகும். ஆடே ராசி எண்ணிலும் முதலிடம் பெற்று மேஷ ராசி என பெருமை பெறுகிறது. மேஷம் ரிஷபம்னு 12 ராசியாக பிரிக்கிறாங்கள்ல, 27 நட்சத்திரத்துக்கும். அதுலேயும் அதுதான் முதல் இடத்துல இருக்குது. ஆடு புறத்தே முகர்ந்து பார்த்தே அகத்தே கரு இருப்பதை கண்டறியும் ஆற்றல் பெற்றது. அதோட வாசனை அறையும் தன்மையால் பெண்ணாடு கருவுற்றிருக்கிறத கண்டுபிடிச்சிடும். தன் மோப்ப சக்தி கொண்டு சுமாராக 1/2 கிலோமீட்டருக்கு குறையாத தூரத்தில் உள்ள
தனக்கு தேவையான உணவு இருக்கும் இடத்தை கண்டறிந்து சென்று எவ்வளவு மேடு பள்ளமான இடங்களானாலும் தன் உணவை உண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. மோப்ப சக்தியினால்தான் தான் ஈன்ற குட்டிகளையும் தன் உறவுகளையும் கண்டறியும் ஆற்றல் பெற்று அன்பு கொண்டு ஆர்வமுடன் வாழக்கூடிய ஓர் இனம். ஆடு மரணத்தால் தன் இனம் தன்னை விட்டு பிரிவதை அறியாத களங்கமற்ற நல்லொழுக்கம் கொண்டது. இறந்த பின்னும் அதன் உயிரில் கலந்திருந்த உடலையும் அதன் எல்லா உறுப்புகளையுமே எதுவும் பாழாகாமல் பிறருக்கு கொடுத்து உதவுவது ஆடாகும். இவ்வளவு உயர்ந்த ஜீவன்களை படைத்த கடவுள் சில குறைந்த ஆற்றல் பெற்ற மனிதர்கள் அவைகளை அடக்கி ஆளவும் இம்சித்து கொல்லும்படியாகவும் சில மனிதர்களையும் ஏன்தான் படைத்தாரோ? இறைவனுக்கு மட்டுமே இந்த உண்மை ரகசியம் புரியும் அப்படின்னு சொல்கிறார். ஆடு, அதாவது ஈகை குணத்தில் ஆடு எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். ஈகையும் ஆடையும் சேர்த்து சொல்லியிருக்கார். அடுத்து ஒரு தலைப்பு, நாடு ஓட நடுவே ஓடு என்பது பழமொழி. நாடு என்பது ஓடாத ஒன்றாகும். நாடு ஓட நடுவே ஓடுன்னு சொல்கிறாங்க. நாடு எப்படி ஓடும்? ஓடாத ஒன்றாகும். ஓடாத ஒன்றோடு நாம் எப்படி ஓட முடியும்? நாழிகை, நாள், காலம் இவைகளை ஓடும் என்றும் கழியும் என்றும் சொல்லுவது வழக்கு. சந்தோஷமான நிகழ்வுகளை எதிர்வைத்து சொல்லும் பொழுது ஓடும் எனவும், கவலையான விஷயங்களை எதிர்வைத்து சொல்லும் பொழுது கழியும் எனவும் சொல்வது மரபாக இருந்து வருகிறது. ஆனால் நாட்டு மக்களின் வாழ்நாள் ஓரளவாவது நல்ல முறையில் அதன் காலம் ஓட வேண்டுமாயின் ஒவ்வொரு பிரஜையும் நடுநிலை பிறழாமலும் ஒருமைப்பாடாகவும் காலத்தை ஓட்டியாக வேண்டும் என வலியுறுத்தவே இது வழக்கில் வந்துள்ளது. நிற்கவும் ஒருவர் கடவுள் சிந்தையோடு இருக்க வேண்டுமாய் இருந்தால் உலக சிந்தனை இருக்கக்கூடுவது இல்லை. அப்படியும் கூடும்படி முயற்சித்து பார்க்கும்போது நம்முடைய சுவாசக்கலை, இடகலை, பிங்கலை என்பது சுழுமுனையாக நடுவே ஓடும். எனவேதான் நல்லோர்கள் சொன்ன நாடி ஓட நடுவே ஓடு என்பது நம்முடைய முயற்சியை முன்னிலைப்படுத்தியே ஆகும். அதாவது இடகலை பிங்கலையை நீ நடுநாடியில் ஓட்டினா உனக்கு சுழுமுனையில் பல தரிசனங்கள் கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்களே, அந்த நாடு ஓட நடுவே ஓடு அப்படின்றதோட பொருள் வேறு. நாடு ஓடாது, ஆனால் நாடி ஓடும். நாடி இடகலை பிங்கலை ஓடும் பொழுது நீ நடுநாடியில் ஓடும்படியாக முயற்சி செய் அப்படின்றதுக்குத்தான் நாடி ஓட நடுவே ஓடு அப்படின்னு பழமொழி வச்சாங்க. ஆனால் அது காலப்போக்கில் நாடு ஓட நடுவே ஓடு அப்படின்னு மாறிப்போயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நாடி ஓட நடுவே ஓடு என்பது நம்முடைய முயற்சியை முன்னிலைப்படுத்தியதே ஆகும். நாடி ஓட நடுவே ஓடுவோர் நாடி முனையில் கடவுள் ஓடாமல் இடம் கொள்வார் என்பதே பெரியோர் சொன்ன கொள்கையாகும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது பூன்ற தலைப்பில் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பூ என்பது அது வேறு தலைப்பு, இது வேறு தலைப்பு. பூ என்பது தமிழ் மொழியில் ஓரெழுத்து ஒரு சொல்லாகும். இதுபோல் பல சொற்கள் இருந்தாலும் பூவுக்கு நிகரானதோ அல்லது அதைவிட உயர்ந்தது என்றோ ஓரெழுத்து ஒரு சொல் காண முடியாது. நிறைய ஓரெழுத்து ஒரு சொல் இருக்குது, ஆனால் இதுக்கு சமமாக வேறு சொல்ல காண முடியாது அப்படின்னு சொல்கிறார். மொட்டின் மூன்றாவது நிலை பூ என்பதாகும். தேனுள்ள மலர், தேன் இல்லாத மலர், மணமலர், மணம் இல்லாத மலர், அழகு மலர், அழகற்ற மலர், காலையில் மலர்வது,
மதியம் மலர்வது, மாலையில் மலர்வது, இரவில் மலர்வது, இருள் பூ, அதாவது இரவில் மலரக்கூடிய, இருட்டாக இருந்தால் மலரக்கூடியது இருள் பூ, ஒளிப்பூ, மாதப்பூ, அயனப்பூ, வருடப்பூ, மாமாங்கப்பூ, ஆயுள் பூ, காயை முன்வைத்த பூ, காயை பின் வைத்த பூ, கருவே இல்லாத பூ, பாளைப்பூ, இலைப்பூ, ஏக நிறப்பூ, பலவண்ணப்பூ. அது ஒரே பூவில் ஒரே நிறத்தில் இருக்கிற பூக்கள் நிறைய இருக்குது, பல வண்ணங்கள் ஒரே பூவில் கலந்த மாதிரியும் இருக்குது. இப்படி பல வகைகளோடு இடங்களுக்கு ஏற்ற பூ இருக்கிறது. ஐவகை நிலங்களுக்கு ஏற்ப மாறுபடும் பூ, நிறப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ என பல பல மலர் வகைகள் உள்ளன. மனிதர்கள் ஒரே வகையில் பல வகை கண்டு பிரித்து உபயோகிப்பது முன்னைய வழக்கமாய் இருந்து வந்தது. சில மலர்களை கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும், சில மலர்களை சவத்திற்கு என்றும், சில வகை மலர்களை சண்டைக்கு என்றும், போருக்கு போகும்பொழுது சில மலர்களை மாலையாக சூடிட்டு போகிறாங்கல்ல, அதாவது நிறை தவறணுன்னா அதுக்கு ஒரு பூ, போரில் கலந்துக்கிறப்போ ஒரு பூ, சமாதானம்னா ஒரு பூ, வெற்றி அடைஞ்சால் ஒரு பூ சொல்கிறாங்கல்ல, அதை இவர் சொல்கிறார். சண்டைக்கு என்றும் சில மலர்களை வெற்றிக்கு அடையாளமாகவும், சில மலர்களை சமாதானத்தின் அடையாளமாகவும், சில மலர்களை விழாக்களுக்கும் என்றும் பகுத்து கொண்டனர். பல வகை மலர்கள் இருக்கிறதுனால இது இன்னதுக்கு அப்படின்னு பகுத்து கொண்டனர். எந்த மலர்களில் என்னென்ன மருத்துவ குணம் உள்ளது என்பதை கண்டறிந்தனர். சில மலர்கள் பருவ காலத்தை உணர்த்துவதை கண்டனர். இது இலக்கியத்தில் கூட இந்த மலர் பூக்கும் பொழுது தன்னோட துணைவன் வருவான், காதலன் வருவான் அப்படின்னு காத்துட்ருக்கிறது. அந்த இது பூக்கும்பொழுது நான் வரேன்னா அவர் சொல்லிட்டு போவார், இவங்க காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி மலர்கள் பூக்கும் சமயம் மலர்களுக்கு இயற்கை விடும் எச்சரிக்கை என்பதை கூட அறிந்தனர். எல்லா உயிரினங்களுக்கும் பூ என்பது முக்கிய பருவ மாற்றமாகவும் அமைந்திருப்பது கடவுள் செயல்களில் உள்ள பல விந்தைகளில் ஒன்றாகும். இப்போது இந்த பூவில் எத்தனை வகை இருக்குது. தரையில் மலர்றது, தண்ணியில் மலர்றது, இரவில் மலர்றது, இருட்டில், அதாவது இரவுலன்னா இரவில் நில ஒளியில் மலரக்கூடிய பூ, இருளாக இருந்தால் மட்டுமே மலரக்கூடிய பூ. அத்திப்பூ இரவில் தான் மலரும், பகலில் மற்றவங்க பார்த்துருக்கவே முடியாது. காணாமல் மலரக்கூடியது அத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த பூக்களில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப அழகுள்ள மலர், அழகில்லாத மலர், நிறமுள்ள மலர், பல வகை நிறமுள்ள மலர், மணமுள்ள மலர், மனம் இல்லாத மலர், மருத்துவ குணம் நிறைந்த மலர். இப்போ காலையில் மலர்றது, மதியம் மலர்றது, மாலையில் மலர்றது, இரவில் மலர்றது, அப்புறம் கருவே இல்லாத பூ, அதுலேயே காய், முந்திரிப்பூ இருக்குன்னா முன்னாடி இருக்கும், பழம் பின்னாடி இருக்கும். சிலதில் மற்றதுல எல்லாம் பூ முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும். அது அந்த கருவான உடனே அந்த இதழ்கள்லாம் கொட்டி போயிடும். அது பாளை, தென்னம்பாளை இருக்குல்ல, அந்த பூ ஒரு விதமாக இருக்கும். மற்ற மலர்களை பார்க்குற மாதிரி அதில் அவ்வளவு நிறைய இருக்கும். அந்த ஒரு பாளை விரிஞ்சால் அவ்வளவு மலர்கள் இருக்கும். அது பாளைப்பூ, இலைப்பூ, ஏக நிறப்பூ, பலவண்ணப்பூ, இப்படி வாடும் பூ, வாடாப்பூ, இப்படி நிறைய. அதில் நச்சு கலந்த பூ, நச்சு இல்லாத பூ, மோப்ப குழையும் பூ, இப்படி பல வகைகள் மலர்களில் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் ஒரே சொல் பூ. ஆனால் இத்தனை பொருள் நிறைஞ்ச ஓரெழுத்து ஒரு சொல் இந்த பூ மாதிரி வேறு எதுவும் இவ்வளவு பொருள் சொல்ல முடியாது. அவ்வளவு பொருள் இந்த பூன்ற ஒரு வார்த்தையில் இருக்குது. அதனால தான் மலரை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கிறோம், மாலையாக்கி போடுறோம். இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால
அது நாம் இன்னும் சிறப்புப்படுத்துறதுக்காக இறைவனுக்கு மாலையாக்கி போடுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓரெழுத்து ஒரு சொல்ல அதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி பல விஷயங்களை புதுமையான நோக்கில் சிந்தித்து கொடுக்குறார். அது எல்லாத்தையும் சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளர். அவருடைய வயசில் அந்த சுதந்திரத்துக்கும் முன்னாடி அவர் வாழ்ந்தவர். அப்போ சுதந்திர போராட்டத்தில் அவரும் பங்கெடுக்கிறார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த ஆடுகளை பலியிடுற பழக்கம் அந்த காலத்தில் உண்டு. ஏதோ அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணுன்னா ஆட்டை பலியிட்டு மொட்டை அடித்து காது குத்துவாங்க. அது மாதிரி வழக்கங்கள்லாம் இருந்தது. அப்போது ஆடை பலியிடுறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. மாலையெல்லாம் போட்டு தயாராக இருக்குது. எங்கள் அப்பாவோட நண்பராக இருந்த என்னோடய மாமா அவரும் 2 பேரும் சேர்ந்து போய் ஆடை அவுத்து விட்டு ஓட வச்சு காப்பாற்றிடுறாங்க. இவங்க ஆடை அவுத்து விட்டதை பார்த்தவங்க இவங்கள விரட்டிட்டு வராங்க. ஆட்டை அவுத்து விட்டாங்களா, பிடிச்சி வெட்டுடா அவனை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை விரட்டிக்கிட்டு வர்றாங்க. எங்கள் வீட்டு வயல் ரொம்ப தூரம், அதுக்கும் இதுக்கும். ஓடி வந்து அந்த சணப்பைன்னு சொல்லுவாங்க, அதாவது தழை உரம் போடுறதுக்காக அறுவடைக்கு அப்புறம் தழை உரத்துக்காக சணப்பைன்னு ஒரு செடி போடுவாங்க. அது நல்ல உயரமாக வளரும். அந்த சணப்பை செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இப்படி இந்த வரப்பில் இறங்கி ஒளிஞ்சி அந்த பக்கம் போய் கரையேறி தப்பிச்சு எப்படியோ போயிட்டு அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டார். அதாவது அவங்க கோபமாக இருந்தப்போ தப்பிச்சுக்கிட்டார். அடுத்த நாள் அதே யார் விரட்டிட்டு வந்தாங்களோ அவங்க வீட்டிலையே போய் உட்காந்து அவங்க கோபமாக பேசினாங்க. எல்லாம் அப்போவும் அந்த விரோதம் கோபம் எல்லாம் இருந்தாலும் உட்காந்து பேசி ஆடை பலியிடுறது தேவையில்லாத ஒரு விஷயம். இறைவன் வந்து ஆட்டை வெட்டுன்னு கேட்கல, அவர் கஷ்டம்தான் படுவார். குழந்தைங்களுக்கு இது மொட்டடிக்கிறதுக்கும் காது குத்துறதுக்கும் எதுக்கும் ஒரு ஆடை வெட்ட போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி புரிய வச்சு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த ஏரியாவில் எங்கள் ஊரில் எல்லாம் சுற்று வட்டாரத்தில் 8பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க, 18பட்டி கிராமம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன சின்ன ஊர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பலியிடுறத தடுத்து நிறுத்தினாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவுமா சேர்ந்து இன்னைய வரைக்கும் ஆடு பலியிடுறது ஞாயிற்றுக்கிழமையானா பலியிடுறது வேறு. அந்த ஆட்டு பலி இல்லை, இறைவனுக்கு பலியிடுற வழக்கத்தை, உயிர் பலி கோழி ஆடு இதுங்களையெல்லாம் பலியிடுற பழக்கத்தை மாற்றியவர் எங்கள் அப்பா. அதுக்காக எல்லாரும் கோழி சாப்பிடாமல் இருக்காங்களா, ஆடு சாப்பிடாமல் இருக்காங்களா? இல்லை. ஆனால் பலியிடக்கூடாதுன்னு அவர் தடுத்தார். சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரையும் மாற்றுறதுக்கு அவரால் முடியல. அது அவங்கவுங்களே தங்களுடைய நாக்கு ருசிக்காக நாம் சாப்பிட்றோம் அப்படின்னு உணர்ந்து மாறுற போது தான் மாற முடியும். இல்லை மருத்துவர் சொன்னால் மாறுவாங்க. அதனால் பலியிடுறதை தடுத்தவர் புதுமையான முற்போக்கு சிந்தனையாளர். ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை உடையவர். இந்த தாழ்த்தப்பட்டவங்க மேலோர் அந்த பாகுபாடு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கும் முன்னாடி கிராமத்தில் அந்த கால வழக்கம், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு பண்ணையார் மாதிரி, அப்பா பண்ணையார் லெவலில் வாழ்க்கை ஓட்டியவர். கொஞ்சம் 4 காசு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க நடந்து வரும் பொழுது தாழ்த்தப்பட்ட இனத்துக்காரவங்க காலில் செருப்பு போடக்கூடாது, கொடை பிடிக்கக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது அப்படின்னு சில வழக்கங்கள் இருந்தது. அதை எல்லாத்தையும் எங்கள் அப்பா உடச்சி, நான் வந்தால் நீ காலில் இருக்கிற செருப்பை அவுத்துட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை, நீ கொடை பிடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, தோளில் துண்டு போட்டது உன்னோட உரிமை, உன்னோட சௌகரியம், இதையெல்லாம் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு நிற்பாங்க. இவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம்தான் அவங்க அந்த பொருளை பயன்படுத்துவாங்க. செருப்பு, கொடை, துண்டு இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அக்கால வழக்கம். எனக்கு தெரிஞ்சு நடந்தது இது. அதையெல்லாம் மாற்றி
அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசுவார். பொருள் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார். அப்பேற்பட்ட முற்போக்கு சிந்தனாவாதி. ஆனால் பார்த்தா சன்னியாசி மாதிரி இருப்பார். ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் தான் இருக்கும். தாடி வச்சிருப்பார். பார்வைக்கு சன்னியாசியாக இருப்பார். சிந்தனையில் முற்போக்கு சிந்தனையாளர். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் கிடைக்கிறதுக்கு நான் பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ண காரணத்தால் மட்டும்தான் இந்த அம்மா அப்பாவுக்கு என்னால் குழந்தையா வர இறைவன் அனுமதிச்சிருக்கார் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த என்னோடய அப்பா கதையை கேட்குற, அம்மா கதையை கேட்குற உங்களுக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறேன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திக்கிறேன். அப்பா புராணம் இதுவரையும் விட்டுட்டு அருட்பாடல்கள் புராணத்துக்குள்ளே போயிட்டேன். வாழ்க வளமுடன்.